இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இந்த பிக் பாஸ் வீட அரோரா தனக்கான வீடா மாத்திக்கிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. கிட்டத்தட்ட இந்த ஆரியாக்கு ஒரு ஷோ இருக்கும்ல, அந்த ஆரியா வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு தேடுவாரு, அந்த ஷோ மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஷோ வந்து அரோரா மாத்திச்சுங்க. அந்த அரோரா துஷார் இவங்க ரெண்டு பேருக்கான காம்பினேஷன்ல கிட்டத்தட்ட காதல் மலையில் எல்லாரும் நினைய தயாரா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மொத்த பேரு முன்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொபோசல் சீனா பண்றானுங்க, என்னென்னமோ பண்ணிட்டு சுத்துறானுங்க. டேய் என்னடா நடக்குது? இதுக்கு வந்து கோரஸ் இந்த விக்கல்ஸ் சபரி இவங்கள கோரஸ் வர பாடுறானுங்க. எப்பா எப்படிப்பட்ட வீடு இது? இந்த வீடை வந்து அரோரா தனக்கான வீடை டோட்டலா மாத்திருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விக்ரம் இவ்வளோ நாளாயும் சில விஷயத்தை வந்து மாத்தி பாருன்னு பார்த்தா மாத்திக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுக்கு நடுவில் அமித் சில இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து சாண்ட்ரா பத்தி கழுவி ஊத்துனாரு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா பிரஜன் இவங்க ரெண்டு பேரை பத்தி பாத்தீங்கன்னா திவ்யா வந்து பிரஜன்கிட்டே வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மேட்டர் எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது அங்கங்க சில வன்மங்கள் இருந்தது. மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா அந்த காதல் தான் இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லா இருந்தது. ஸோ இதில் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா திவாகர் திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கான சண்டையில இருந்து ஆரம்பிக்குது. எனக்கு என்னன்னா இந்த திவாகரும் திவ்யாவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப இந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்களே, திவு குட்டி நீ ஒரு சொல்றது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோ வாட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றது. இந்த மாதிரிலாம் பேசிக்கும் போதே நினைச்சேன் கண்டிப்பா இது விளங்காது, என்னைக்காவது ஒரு நாள் இது சண்டையில் தான் முடிய போகுதுன்னு நினைச்சேன். ஆனால் ரெண்டாவது நாளே சண்டையில் முடியும் எதிர்பார்க்கலங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவாகரும் இந்த இடத்துல திவ்யாவும் பேசிக்கிறது எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபன்னாக தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திவாகர் எப்படிப்பட்ட ஆள்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்போ வந்து ரியாக்ட் பண்ணணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும் தெரியாத ஒரு ஆள். கொஞ்சம் மென்டலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அன்ஸ்டேபிளான ஒரு ஆள் தான் வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது அவர் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டார். ஸோ அவரோட மைண்ட் செட் என்ன அப்படின்றத இன்னைக்கு வந்து காமிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல சிம்பிள் திவ்யா சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்களாம் இன்னைக்கு படுக்க போகிறீங்க, நீ போய் அந்த பெட்ரூமில் போய் படு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பெட் மேலே திங்ஸ் இருக்கு, நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நீ போய் படு, நாங்கள் போயிட்டு க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வியானா அப்சரா போயிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. போய் படு அப்படின்னா போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி இந்த இடத்துல விக்கல்ஸ் இருக்காப்புல, விக்கல்ஸ் என்ன மாதிரி வேலையை பார்க்குறாரு அப்படின்றது நீ கிளியரா புரிஞ்சிருக்கும். செம்மையா திவாகரை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையை கிரியேட் பண்றாரு. அதாவது விக்கல்ஸ் நீ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இது என்ன சொல்லுவாங்க வக்கரம் விற்கிறோம்னு சொன்னாங்கல்ல, அது கடைசி வரைக்கும் உன்னை விட்டு போவாது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அப்பட்டமா தெரிஞ்சுதுங்க அந்த இடத்துல திவாகரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதாவது விஷயம் என்னன்னா அவர் வந்து சண்டை போடுற மைண்ட் செட்டில் இருக்காருன்னு அப்பட்டமா தெரியுது. அந்த இடத்துல விக்கல்ஸ் வந்து திவாகரை எந்திரிக்காத, இது உன்னோட உரிமை, நீங்க தான் படுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கே உனக்கு இந்த கேவலமான எண்ணம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அந்த சண்டை போடுற மாதிரி வந்துட்டாருங்க திவாகர். அது ஃபன் இல்லை, விக்கல்ஸ் வந்து ஃபன் மாதிரி அது கொண்டு போறாரு, அது ஃபன்னே கிடையாது. சீரியஸா திவ்யாவும் விக்கல்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க, சாரி திவ்யாவும் வாட்டர் மெலனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப விக்கல்ஸ் நடுவில் வந்து இல்ல நீ படுக்காத, இதனோட உரிமை, உன்னை யாரும் இங்க இருந்து எந்திரிக்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேசிட்டு இருக்காரு. அதாவது எப்படியாவது ஒரு சண்டையை கிரியேட் பண்ணி விட்டு அதை உட்காந்து வேடிக்கை பார்க்கறது. நேத்தும் அதுதான் பண்ணாரு, ஆக்சுவலா சாரி இன்னைக்கு காலையிலேயே அதுதான் பண்ணாரு. எப்படின்னா பயங்கரமா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கும் போது உட்காந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு மாதிரி அவருக்கு அதுல ஒரு என்ன ஒரு ஆர்வம் தெரியலங்க. இப்படி ஒரு சண்டையை கிளப்பி விட்டு ஒரு மாதிரி ஜாலியா இருக்காரு. ஆனா இந்த இடத்துல விக்கல்ஸ் வந்து தூண்டி விடுறாரு தான் இல்லன்னு சொல்ல. ஆனா திவாகர் இருக்கார்ல, அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஈவன் அவர் கூடயே சுத்தின பார்வதியே காலில் உள்ள வச்ச மனுஷங்க அவரு. ஸோ அவர்கிட்ட திவ்யா நீங்க இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா எங்க இருந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவர் வந்து பெட்டு போய் மாத்தி படுக்க சொல்றாங்க. இல்ல நான் இங்க தான் படுப்பேன், இங்க தான் பொண்ணுங்களாம் படுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதுல பிரவீன் ராஜும் கழுவி ஊத்துறாரு, போய் கிளம்பியா பொண்ணுங்க படுக்கணும்ன்றாங்க அப்படின்னு. நான் இங்க தான் படுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சுத்திட்டு இருக்காரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் திவாகருக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். போட்டு கிளி இவங்களும் கிழிச்சு தான் விட்டாங்க. ஒன்னே அவர் வந்து உன் வீடா இன்னும் உன் வீடு மாதிரி ரூல்ஸ் போடுறேன். முதல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததே நான் தான், ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டே நான் தான். இந்த விஜய் சேதுபதி அவரை தூக்கி போட்டு கும்மாங்குத்து குத்துருங்க. ஆளா இந்த மாதிரி ஒரு ஆளை தூக்கி வீட்டுக்குள்ள விட்டதுனால தான் இப்போ வரைக்கும் இந்த ஆள் இப்படி பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல அதிகமா பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்தது நான் தான். எனக்கு அது புரியல. அந்த ஆள் வந்து பிக் பாஸ் ஓடினது காரணமே நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்லிட்டு சுத்துறான். இன்னொன்று பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸே தூக்கி பிடிச்சதே நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்க பிஆர்டி முட்டு கொடுக்குது. டே என்னடா நடக்குதுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இல்லை இந்த பிக் பாஸே ஓடாதடா, ஏன்டா இவ்வளோ. அதாவது அவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. ப்ரோமோ 320 ப்ரோமோவில் நான் வந்தேன், இந்த ஆள் என்னன்னா 100 ப்ரோமோவில் நான் வந்தேன், ஸோ எல்லா ப்ரோமோவில் நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து என்னடா ப்ரோமோ பைத்தியங்களா இருக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்க பண்ணது ஒரு கேவலமான கண்டென்ட். இவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி தான் முக்கால்வாசி ப்ரோமோ வரும். ஆனால் அதெல்லாம் மேட்டர் இல்லை, அந்த ப்ரோமோவில் நான் இருக்கேனா, என்ன அசிங்கமா திட்டினா கூட அந்த ப்ரோமோல நான் இருக்கேனா, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து பெருமையா வந்து திவாகர் வந்து அந்த சண்டையில பேசிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது இந்த வாட்டர் மெலன் இந்த இப்போ இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் இது திருந்தாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஒரு சரியான சண்டை தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் திவ்யா டிசைட் பண்ணிட்டாங்க இந்த ஆள்கிட்ட வச்சு கூடாது, நாளை காலைல வந்து பேசணும், ஊம குத்தா குத்துறேன் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க சொல்றாங்க அவர் வந்து எவ்வளோ வந்து நம்மளை வந்து பேசுறாரு, இந்த மாதிரி ஆளை வந்து கழட்டி விட்டு வந்துரு, அதே மாதிரி அவர் பேசுற வார்த்தைகள்லாம் எவ்வளோ நம்ம கம்ஃபர்டா
ஓகே ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு போகிறோம். ஆனால் அவர் மட்டும் எப்படி நம்ம எதனா பேச மாட்டோம், உடனே ஹர்ட் ஆகிறாரு, உடனே கோவப்படுறாரு, கோவப்பட என்ன வார்த்தை பேசுறேன்னு தெரியாமல் இஷ்டத்துன்னு ஒரு பண்ணு பேசிக்கிட்டே போறாருன்றாங்க. அதுதாங்க திவாகர். கடைசியில் இப்போ திவ்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு நானா தப்பு பண்ணிட்டேன், அவருக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஏமா எப்பயாவது புரிஞ்சுது உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் விட்டுதுன்னு வச்சுக்கோங்க கட்டி பிடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா திவாகரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்டேஜ் எடுக்கிறது அந்த வேலையே. அதை ஃபன்னுன்ற மாதிரி தான் பண்ணுவாப்புல. ஆனால் இன்டென்ஷன் ஒன்று இருக்கு. சொன்னார் பாருங்க, திவ்யா குட்டி அப்படின்ற மாதிரி. திவ்யா குட்டி கண்ணு குட்டி மாதிரி இந்த ரூம்ல திவ்யா குட்டி கேட்குதா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. கானா வினோத் இல்லைங்க, கானா வினோத் மட்டும் உள்ள இருந்திருக்கணும், சம்பவம் அப்படியே சும்மா சிறப்பாக இருந்திருக்கும். திவாகர் இந்த அளவுக்குலாம் பேச விட்டுருப்பாரா, போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டுருப்பாரு. ஆனால் இந்த பீஸ்லாம் இப்போ இவ்வளோ பேசுறது பார்க்கும்போது சீக்கிரம் கானா வினோத்தை உள்ள விடுங்கயா, திவாகரை போட்டு செய்யட்டும் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது. நான் வெயிட் பண்ணுறேன், கானா வினோத் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ இந்த சண்டை முடிஞ்சோன்னே காலையில் மெமிக்ரி பண்ணுறேன்னு திவாகர் ஒன்று பண்ணார்ல விக்கல்ஸ் கிட்ட உட்காந்துக்கிட்டு, எனக்கு அதை பார்க்கும்போது பிக் பாஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்லேருந்து என்ன கன்றாவையெல்லாம் தூக்கி போட வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்தாலும் மாற்றி அவங்க வாய்ஸ் இவங்க வாய்ஸ்ன்னு பேசுகிறாரு. ஆனால் விக்கல்ஸும் பயங்கரமாக கலாச்சிட்டு தான் இருக்கான். திவாகரை பொறுத்த வரைக்கும் என்ன வேணா கலாய், ஆனால் நான் பண்ணுறதை பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படி சொல்கிறது, அவர் பிலீவ் பண்ணுறாருங்க. நான் அந்த வாய்ஸ் பேசுகிறேன் இந்த வாய்ஸ் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பிலீவ் பண்ணுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா நடிக்கிறோன்னு பிலீவ் பண்ணுறாரு, நம்ம தான் சூப்பர் ஸ்டார்னு பிலீவ் பண்ணுறாரு. இந்த கான்ஃபிடென்ட், அதாவது சொல்லுவாங்க லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. அப்படி இதில் வேற பிரஸ்ல கூட பேசும்போது சொல்லியிருந்தாரு வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி நான் வந்து ஹீரோவாக தான் நடிக்கணும், நம்ம இந்த சின்ன ரோல்லாம் கூப்பிடுறாங்க அதெல்லாம் இல்லை, கூடிய சீக்கிரம் ஹீரோவாக வரணும் அப்படின்ற. நீ ஹீரோவா நினச்சா யாரையா பார்க்குறது, எனக்கு புரியலையே. ஹீரோவான எனக்கு என்னன்னு தெரியல, வெளி உலக இன்ஃபர்மேஷன். எனிவேஸ் அதை ஒரு பக்கம் விட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலங்காத்தாலே பார்த்தீங்கன்னா 2 பேர் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒன்று பிரஜனே, இன்னொன்று கலையரசன். 2 பேரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏதாவது சிறப்பான சம்பவம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து சூப்பராக அதை ஹேண்டில் பண்ணார். ஒரு விஷயத்தை என்ன தெரியுமா, அந்த இடத்துல பிரஜன் விக்கல் விக்ரம் சபரி பேசினாங்களே, அதாவது அவங்க ஒய்ஃப் அப்படி இருக்கும்போது நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, அது என்ன சொல்றதே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அது அப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சாண்ட்ரா அந்த இடத்துல நடிக்கிறாங்கன்னு யாரும் சொல்ல, அது ஒரு கிளாரிஃபிகேஷன் பிரஜனுக்கு கொடுக்கணும். அதாவது சாண்ட்ரா அங்க பண்ணது நடிப்பு இல்லை, கார்ல இருந்து கீழே விழுந்து நடிப்பு இல்லை. விக்கல் சொன்னார்ல, என் கையில இருக்காங்க சாண்ட்ரா, அவங்க கண்ணு வந்து அப்படி சொருவுது நான் பார்த்தேன், ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படி நடிப்புன்னு என்னால் சொல்ல முடியும்னு சொல்றாரு. எஸ் உண்மைதான், அதை நடிப்புன்னு யாருமே சொல்ல, ஆனால் அதுக்கப்புறம் பண்ணாங்கல்ல அதுதான் நடிப்புன்னு சொல்றோம். இந்த கமருதீனை பார்த்து பயந்து ஓடுறது, பார்வதியை பார்த்து பார்த்தீங்கன்னா பயந்து ஓடுறது, கமருதீனை பார்த்து கத்துறது, இதெல்லாம் தான் நடிப்புன்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியலீங்களா? அந்த இடத்துல நடந்தது வந்து பேனிக் அட்டாக்காவே இருக்கட்டும், அந்த இடத்துல நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப வீக் ஆகிட்டாங்க, ஒரு மாதிரி இழுத்துக்கிச்சு, எல்லாம் ஓகே, அதை நம்புறாங்க மக்கள், அதை யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணல. அதை நம்பாமல் இருந்திருந்தா ரெட் கார்டுன்னு ஒன்று கிடச்சிருக்காது, ரெட் கார்டு கொடுக்கும்போது யாரும் கொண்டாடி இருக்க மாட்டாங்க. ஸோ அதை நம்புறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா பண்ண பர்ஃபார்மன்ஸ் தான் யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து நடிப்புன்னு சொல்கிறாங்களே தவிர அதை நடிப்புன்னு சொல்ல. ஸோ பிரஜன் அவருக்கு ஹேர்ட் ஆயிருக்குல்ல, ஸோ அதை வந்து பெருசாக பயங்கரமாக டெவலப் பண்ணி பேசாமல் விக்கல்ஸுக்கும் சபரிக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டாரு. பரவாயில்ல கூட இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அதான் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வேற என்ன பண்ணுறது, நடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். அந்த கார் இன்சிடென்ட் சொல்ல, அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு வாரம் சட்டையை தூக்கி போய் உட்காந்துட்டு இருந்தாங்க, அந்த மொமெண்ட்டும் சரி. அதுக்கப்புறம் இந்த நடந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் பயந்தா மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க, அந்த மொமெண்ட்டும் சரி. ஸோ இது ரெண்டுத்தையும் தான் நடிப்புன்னு சொல்றாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் பிரஜன், நீங்க ஒரு விஷயத்தில் பெருமைப்படணும். நடிப்பு அரக்கினா அது அவங்க தான், அந்த பட்டத்தை அவங்களே. நடிப்பு அரக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரம் இப்படி இருந்தாலும் இன்னொரு சைடில் வந்து நடிப்பு அரக்கின்ற ஒரு பட்டத்தை வந்து தூக்கிட்டு போனது சாண்ட்ரா தான். அதுக்கு நீங்கள் பெருமைப்படணும். மேபி விஜய் சேதுபதி கடைசியாக ஒரு அவார்டில் எல்லாரும் கொடுப்பார்ல, ஸோ அதில் நடிப்பு அரக்கின்ற அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். விக்ரமுக்கு நடிப்பு அரக்கன்ற அவார்டு கொடுக்கணும். இதுக்கு வந்து விஜய் டிவியோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். என்னென்னமோ பண்றீங்க, இந்த துஷார் அரோரா வச்சு பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்றீங்க. இது விஜய் டிவியா இல்லை வேற ஏதாவது டிவியா, இது பிக் பாஸ் ஷோவா இல்லை வேற ஏதாவது ஷோவான்னு கன்ஃபியூஷன் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் பிரச்சனை உள்ள வந்துட்டாரு. அதுக்கப்புறம் திவ்யாவும் அவரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாபிக் அதுக்கு எடுத்து வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் துஷாரோட என்ட்ரி வருது. இந்த இடத்துல துஷார் அமித் 2 பேர் உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமித்தை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா மேலே ஒரு காண்டில் தான் வந்திருக்காரு. நான் அந்த பொம்பளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சோகமாக உட்காந்துருக்காரு கதவு கிட்ட, சரி போய் கம்பெனி கொடுப்போம், அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க, சரி அவங்க பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க, சரி அதனால அவங்க பக்கத்தில் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோன்னு போனால் இந்த அமித் தான் பக்கத்தில் வந்து பேசி நான் அவர் கூடவே இல்லை, அவர் தான் வந்து காட்டாரு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் கிட்ட அமித்தை கழுவி ஊற்றிருப்பாங்க. அந்த மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அமித் பார்த்துட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன். வந்து கழுவி அவர் ஊற்றுறாரு. சாண்ட்ரா கோஸ் அந்த மனுஷன் வெயிட் பண்ணுறாரு. திருப்பி சாண்ட்ரா உள்ளே வருவாங்களே, உள்ளே வந்தால் வச்சு செஞ்சிருவாரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ
இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அமித் உள்ள வந்து பெருசாக சமம் பண்ணல. ஆனால் இந்த துஷார்னு ஒரு பயபல் உள்ள வந்ததுல உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி சொல்றது, அரோரா ஒரு மாதிரி படபடப்பாக இருக்காங்க. அந்த மொமெண்ட் ஆக்சுவலாக சீரியஸாக சொல்கிறேன் நல்லா இருந்தது. ஒரு மேலே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வைப்ரேஷன் அவங்களுக்கு இருக்குதுல்ல, அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் என்னன்னா இது அதுக்கான ஷோ இல்லைடா. ஆனால் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை எப்படி வேணால் அவங்களுக்காக மாற்றிக்கிறாங்க பார்த்தீங்களா. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி லவ், அதாவது ஒரு மாதிரி கண்ணும் பார்த்துக்கிறதே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து செருப்படி அடிக்குவாங்கடா. என்னடா நடக்குதுங்க, இதான் அடுத்த ஜென்ரேஷன் மாறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, சும்மா இல்லைங்க. உண்மையிலே இப்படி இத்தனை சீசன் இருந்திருக்கு, இப்படி இருந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். அது வீட்டை பற்றி கவலை இல்லை, என்ன நினைப்பாங்க அதெல்லாம் இல்லை. இங்கே அவனுங்க பண்ணுறது லவ்னு கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் லவ் மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல அரோராவும் துஷாரும் ஒருத்தரை பார்த்து அதை கட்டி பிடிச்சி, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் விக்கல்ஸும் சபரியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க ரெண்டு பேர் பண்ணுற வேலைக்கு அந்த சேவைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, பட் ஒரு சூப்பரான ஒரு சேவையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பாட்டு பாட, அரோரா கட்டி பிடிக்க, கதற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நல்லா கொண்டு போனாங்க. ஆனால் துஷார் ஓரளவுக்கு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துஷாரால வெளியே போல, அதாவது துஷார் வந்து அரோராவால் வெளியே போல, நான் வெளியே போனதுக்காக நான் கேம் ஒழுங்கா இல்லை, இந்த கேமை நான் புரிஞ்சிக்கல, ஸோ அதனால் அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ நல்லா ஆடிட்டு இருக்க, நீ ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம், எல்லாரும் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம். ஸோ அப்படின்னும் போது இதை நினச்சி நீ ஃபீல் பண்ணக்கூடாது, நான் போனதுக்காரன் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மெச்சூர்டாக ஒரு விஷயத்தை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இடத்துல அரோராவுக்கும் துஷார் இருக்குது லவ்வா இல்லை என்ன, இது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்களேன். எனக்கு வந்து அது லவ் மாதிரி தான் தெரியுது, ஆனால் யாரும் ஓப்பனாக எக்ஸ்பிரஸும் பண்ணிக்க மாட்டானுங்க, என்ன கருமுன்னு தெரியல. அரோரா வந்து பாட்டுலாம் பாடுறாங்க துஷாருக்காக. ஸோ அதை பார்க்கும்போது இந்த மொமெண்ட் ஆக்சுவலாக நல்லா தான், மொமெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை. இந்த மொமெண்ட்டாக பார்க்குறதுக்கு ஒரு அரோரா துஷார் அந்த காம்பினேஷன் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது உண்மையாக போய் நம்ப முடியல, அதுதான் எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போகிறானுங்க, கடைசியில் ஃப்ரெண்டுன்ட்டு போயிடுறானுங்க. எனக்கு அங்கே தான் டே என்னடா எல்லாமே பண்ணுறீங்க, கடைசியில் ஃப்ரெண்டுன்றீங்களா, யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் உருப்படா சரி தான், ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு நீங்கள் இப்படியே இருங்கன்னு சொல்ல வரல, அடிச்சிக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரோரா துஷாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செக்மெண்ட், அவங்கள கலாய்க்கிறது, அவங்கள ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு விக்ரமும் சபரி அவங்களுக்கு பயங்கரமா ஸ்கோப்லாம் கொடுத்தாங்க. எபிசோடு எண்ட்ல கூட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, இன்னைக்கான எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி டிசைட் பண்ணிட்டு இருக்கு, அரோராக்கான எபிசோடா துஷாரை இறக்குறோம், லவ் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரிக்க விடுறோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அரோராக்காகவே நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட்லயே ஒன்னொரு எபிசோட்லயே அவள் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க, அப்போ லைவ்ல எவ்வளோ இருந்திருக்குன்னு பாருங்க. பட் தலைவி வந்து என்ன டிசப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புறேன். இதுக்கப்புறம் தான் தலைவியோட ஒரிஜினல் ஃபேஸ் வெளியே வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இன்னைக்கு நைட்டே மேபி ஆரம்பிக்கலாம். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம் அரோரா கிட்ட இருந்து ஒரிஜினல் கண்டென்ட் என்ன வருது அப்படின்றத. சரி, ஆனால் எனக்கு தெரிஞ்சு துஷார் வெளியே போய் பார்த்துட்டு அவன் இன்னும் உஷாராக தான் இருப்பான், ஆல்ரெடி உஷாராக தான் இருந்தான், மேபி இன்னும் கொஞ்சம் அரோரா கிட்ட உஷாராக தான் இருப்பான்னு தோணுது. ஸ்லிப்பாக வேணா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யாவும் பிரச்சனை உட்காந்து பேசுறாங்களே, இந்த மாதிரி சாண்ட்ராக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து கேட்குறாங்க. இது பிரச்சனை வந்து கேட்குறாரு. திவ்யா சொல்றாங்க, என்கிட்ட ஒன்றும் பேசாமே ஒரு க்ளோசர் கொடுக்காமே அவ பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோச்சின்னு போய் உட்காந்துட்டா. ஸோ அப்படின்னும் போது நான் கேட்க தானே செய்வேன், எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது, இதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல பிரச்சனை சொல்றாரு, நான் வந்து ஒரு நீட்டிக்கணும் துண்டிக்கணும்னு சொன்னல, அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாயிட்டா, இதுதான் அதுக்கான. நான் கூட என்னென்னமோ தீர்ப்பு சொல்லுவார்னு பார்த்தேன், சிம்பிளாக முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வெளியே போனது இந்த ரெண்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கன்ஃபியூஸ், ஒரு மாதிரி கடுப்பாயிட்டா. ஸோ அதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் சப்பக்கட்டு பிரச்சனைக்கு தெரியும் என்ன மேட்டர்னு. அதனால தான் பிரச்சனை வந்தோன்னு என்ன கேட்டார், என்ன பிரச்சனை நீ நினைக்கிறேன்னு கேட்டார். இதுவே திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என் மேலே பொசசிவாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிரச்சனை மாட்டிருப்பாரு, உண்மையை சொல்கிறாரா போய் சொல்கிறாருன்னு. திவ்யா இப்படிப்பட்ட பிரச்சனையை சொன்னோன்னா இல்லை அந்த இதெல்லாம் காரணம் இல்லை திவ்யா, ஆக்சுவலாக என் மேலே இருந்த கோவம் உன் மேலே மாறி இருக்கு, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா என்னென்ன கேவலமான வேலையை பார்த்தாங்களோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா புட்டு வச்சுட்டாங்க. பிரச்சனைக்கும் தெரியுது எல்லாமே சாண்ட்ரா பண்ண அழிச்சாட்டியா தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. என்ன பண்ணுறது, பொண்டாட்டியாக இருந்தாலும் சில இடத்துல முட்டு கொடுக்க முடியாதுல்ல, அப்படி தான் பிரச்சனை வந்து இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா பண்ண சம்பவங்கள் அப்படி, அதெல்லாம் சம்பவமாக சரித்திரம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் பிரச்சனை பாவங்க ஒரு இடத்துல, இதுக்கு எப்படி நான் பதில் சொல்லுவேன், இதுக்கு எப்படி நான் முட்டு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் உண்மையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இன்னும் யாருக்கெல்லாம் அந்த மனசை சொல்லுது ஒரு மாதிரி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான எபிசோட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அங்கே இங்கே ஜம்ப் ஆகி போயிட்டே இருந்தது. அதுக்கு நடுவில் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களே, என்ன டேக்அவே இங்கேருந்து எடுத்துக்க போறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் அரோரா சொன்னாங்க பாருங்க, அதுதான் முக்கியமான டேக்அவே. ஏன்னா பொட்டியில் கையை வச்சா உடனே எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் உண்மையிலே முக்கியமான டேக்அவே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துஷார் ஒன்று சொன்னார், எல்லாருக்கும் நோ சொல்லி பழகணும், இந்த இடத்துல எது சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நோ சொல்ல மாட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்க வந்து ஹர்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் அது பழகணும்னு சொன்னால அது உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பயவுல வீட்டில் வந்ததுலேருந்து இவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாகவே
நல்ல பையன், ஆக்சுவலாக துஷார் வந்து ரொம்பவே நல்ல பையன். அவன் என்னால் யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவன் ஒரு மாதிரி கேம் ஆட்டி ஈஸியாக வெளியே போயிட்டான். இதுவே அவன் வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டார்டிங்லேருந்தே சொல்ல ஆரம்பிச்சதுன்னா மேபி அவன் கேம் பிளே நல்லா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. மெயினாக அவனை அடிச்சு உட்கார வச்சது யார் சொல்லுங்கள்? பார்வதி தான். ஸ்கூல் கிட்டு, டேய் 8ஆவதா 9ஆவதா நீ இல்லை 5ஆவதா அப்படின்ற மாதிரி அவனை இப்படிலாம் வச்சு அடி 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 அடிச்சு அவனை ஒரு மாதிரி உட்கார வச்சதே பார்வதி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. வெளியே போய் பார்த்துருப்பான் அந்த எபிசோட்லாம், பார்வதி எந்த அளவுக்கு வச்சு செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அரோராவோட காதல் எப்படி இருக்கு, இதுல காதலா இல்லை இது என்ன இது அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம். டாடா பை பை.